மாப்பிள என்ன நின்னுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. மாப்பிள நீங்க போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்க. நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். போங்க மாப்பிள. என்ன பொண்ணுமா நீ? மாப்பிள வந்து நின்னுட்டு இருக்காரு, நீ எங்கேயோ பாத்துட்டு இருக்க? அவர் முகம் எப்படி மாறிடுச்சு தெரியுமா? நிஜமா அவர் வந்தது நான் பார்க்கலம்மா. அது அவர் புரிஞ்சுக்கணுமேம்மா. சும்மாவே அவங்க மரியாதை அப்படி இப்படின்னு பேசுவாங்க. இப்படி ஒரு விஷயம் கிடைச்சா அவ்வளவுதான். சரி சரி, எல்லாத்தையும் விடு. மாப்பிள வரட்டும், அவர்கிட்ட நல்ல விதமா பேசி சமாதானப்படுத்து. சரிம்மா. சந்திராமா, வா மலரு, உள்ள வாங்க. வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. அப்புறம் எப்படி இருக்கீங்க? ஊர்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. திவ்யா, நீ எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன். மாப்பிள்ள அவரும் வந்திருக்காரு. ஓ, வாங்க மாப்பிள்ள, இவங்க நம்ம சொந்தக்காரங்க. வணக்கம். வணக்கம் தம்பி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. உட்காருங்க மாப்பிள்ள. கல்யாணத்துல பார்த்தது, அதுக்கப்புறம் எங்களாலையும் வர முடியாம போச்சு. மாப்பிள்ள ரொம்ப கூச்ச சுபாவம் போல இருக்கு. நீ வேற, இந்த காலத்துல அப்படி இருந்தாதான் நல்லது. அக்கா, என் தங்கச்சி சுமதிக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். அதான் பத்திரிக்கை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷம். அம்மா காஃபி. அடடே, நானே சொல்லலாம் நினைச்சேம்மா. அவங்கள பார்த்தது நானே கொண்டு வந்துட்டேம்மா. சரி, இந்தாங்க தம்பி, எடுத்துக்கங்க. இந்த நம்ம செல்வி மக ரேணுகாவுக்கு மாப்பிள்ள பார்த்தாங்களே, ஏதாவது அமைஞ்சுதா? என்னக்கா இப்படி கேக்குறீங்க? அந்த கதை உங்களுக்கு தெரியாதா? அவங்களுக்கு எப்படிடி அது தெரியும்? அதான் காதும் காதும் வச்ச மாதிரி முடிச்சிட்டாங்கல்ல. என்னாச்சு மலரு? அந்த பொண்ணுதான் செத்து போயிட்டாளேக்கா. என்ன சொல்ற மலரு? ஆமா, அவ பக்கத்து ஊர்ல டீச்சர் வேலை பார்த்துட்டு இருந்தால. பஸ்ல போறப்போ வரப்போ கண்டக்டரோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஏதோ பிரச்சனை போல இருக்கு அவங்களுக்குள்ள. உடம்புல தீய வச்சுக்கிட்டு செத்து போயிட்டா. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறதுக்குள்ள அப்பப்பா உடம்பெல்லாம் கறிக்கட்ட மாதிரி ஆயிடுச்சு. பெட்ல படுத்துட்டு எரியுது எரியுதுன்னு கதர்னா பாரு. இன்னும் என் கண்ணிலே நிக்குதுக்கா. அவ போய் சேர்ந்துட்டா. இப்ப கூட அதை நினைச்சு பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, இதுக்கு மேல அந்த பேச்சை பேசாத, விடு. மாப்பிள்ள, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? மாப்பிள்ள கவனிக்கல போல. மாப்பிள்ள, என்ன வேலை பாக்குறீங்கன்னு கேட்டேன். வாய் பேசாத மாப்பிள்ளதான். திவ்யா எப்படி இருக்கா? நல்லபடியா நடந்துக்கிறாள்ல? இந்த திவ்யா எங்க தானே இருக்கா? அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அவங்க என்ன கேட்டாங்கன்னு இப்படி பேசிட்டு வரீங்க? எம்எல்ஏ கோவனா என்கிட்ட சொல்லுங்க. அவங்க முன்னாடி வச்சு அவமானப்படுத்தாதீங்க. நான் இங்க வந்திருக்கவே கூடாது. அப்புறம் எதுக்கு வந்தீங்க?
ஏய் நானா இங்க ஒண்ணு வரல, எங்க அம்மா போக சொன்னாங்க அதான் வந்தேன். போய் உன் வேலையை பாரு. எங்க போறீங்க? ஏய் கீழே இருக்கவங்க உன் சொந்தக்காரங்க தானே, போய் ஒவ்வொருத்தர் காலையும் விழுந்து நான் செஞ்சது தப்புன்னு மன்னிப்பு கேட்டு வரேன். அப்போ உங்க அம்மாக்கு உனக்கு சந்தோஷமா இருக்கும்ல. போடி. என்னங்க என்னாச்சு? விட்டு வாங்குன்னு வாங்கிட்டல்ல. இனிமே உனக்கு எனக்கு எந்த மறைமுகமும் இல்ல. நேருக்கு நேர் சொல்றேன். உன்னையும் உன் பிள்ளைங்களையும் என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கு அவ என்ன சொன்னா? அவ மட்டும் லேஸ் பட்டாளா? என் மேல கேஸ் போட போறலாம். அதான் போட்டாங்களே, இப்ப என்ன புதுசா? இப்போ அந்தம்மா தலைமையில இறங்குறாங்களாம். வரட்டும், யார் வேணா வரட்டும், என்ன நான் பாக்குறேன். அத்தனை கேஸையும் உடைச்சு தூள் தூளாக்கிடுவேன். பணத்தை கொடுத்தா போதும். இதுல சம்பந்தப்பட்ட எல்லா பயலும் என் காலில் வந்து விழுவானுங்க. அந்த பொம்பளை தான் புரியாம ஏதோ பண்ணிட்டு இருக்கா. இங்க மத்த விஷயத்துல இருந்த மாதிரி சஞ்சய் விஷயத்திலயும் சாதாரணமா இருந்துடாதீங்க. இந்த விஷயத்துல நான் விட மாட்டேன். அந்த சுந்தர்ல இருந்து செத்து போன பையனை பெத்தவங்க வரைக்கும் அத்தனை பேரையும் காசு கொடுத்து வாங்கிடுவேன். அப்புறம் பாரு. என்னப்பா நடக்குதுங்க? அப்போ இவ்வளவுக்கும் காரணம் சஞ்சய் தானா? இதெல்லாம் உங்களுக்கும் தெரியுமா? இல்லம்மா, அப்படி இல்ல. அது வந்து அப்படி இல்லனா எதுக்குப்பா எல்லாரையும் நம்ம லஞ்சம் கொடுத்து விலைக்கு வாங்கணும்? பாசம்மா. இந்த உலகத்துல உங்க ரெண்டு பேரையும் தவிர வேற என்ன எனக்கு பெருசா இருக்க முடியும்? அப்போ சஞ்சய் பண்ண தப்ப நியாயப்படுத்துறீங்களா? அவன் தப்பு பண்ணானா இல்லையான்னு எனக்கு தெரியாதுமா. தெரிஞ்சுக்கிறதுக்கும் நான் விரும்பல. அப்படியே தப்பு பண்ணிருந்தா கூட நீதான் தப்பு பண்ணிட்டியே, எக்கடாவது கெட்டு போன்னு விட முடியாதுமா. என்ன அவன் என் புள்ள. நான் அவனை கேட்டதுக்கு அவன் அதை பண்ணலன்னு தான் சொல்றான். என் புள்ள சொல்றதாமா என்னால நம்ப முடியும். இது எல்லாமே திட்டம் போட்டு சஞ்சய் மேல போட்ட பழி. இல்லைன்னு உன்னால சொல்ல முடியுமாமா? இந்த வீட்டுக்கு மருமகளா வரணுங்கிறதுக்காக தான் கல்யாணத்தையே நிப்பாட்டினேன்னு சொன்னவ அப்சரா இப்ப எங்கமா இருக்கா? நாமள அவளை போக சொன்னோம் இல்லையே. நாடகம் முடிஞ்சது. அவங்க நினைச்சபடி நடராஜ் திவ்யா கல்யாணத்தை நடத்திட்டாங்க. இப்ப அவ அவங்க கூட போயிட்டா. எல்லாருக்கும் முன்னால் அசிங்கப்பட்டு நின்னது மட்டும்தான் நமக்கு கிடைச்சது. இதுல உனக்கும் கெட்ட பேர். நான் எதையும் நியாயப்படுத்தலாமா? இப்ப நீ வந்ததுக்கு அப்புறம் பாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போனதுல இருந்து நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் சஞ்சய் ஜெயிலுக்கு போன வரைக்கும் நல்லா யோசிச்சு பாரு. நாம என்னமா தப்பு பண்ணோம்? பாட்டி விஷயத்துல நம்ம பணம் கட்டி கூட உங்க அம்மாவை வெளியே போக வச்சாங்க. உங்க அம்மா அந்த பையன் கால்ல விழுந்தோம் அவனை மன்னிக்க மாட்டேன்னு ஜெயிலுக்கு அமிச்சிட்டாங்களே. சஞ்சய் யாருமா? நடராஜ் மாதிரி குடிச்சிருக்கானா இல்ல பொண்ணுங்க விஷயத்துல போலீஸ் வரைக்கும் போயிருக்கானா? உனக்கே தெரியுமா? என் காசுல வச்சு கொடுத்த கம்பெனியை அவனுங்களே எரிய விட்டானுங்க. அதுல என்ன பிரச்சனை யாருக்கு தெரியும்? இப்போ சஞ்சய் தான் இருச்சான்னு நம்ம மேலேயே பழிய போடுறாங்க. எதுக்கு?
25 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப வந்து சொத்து என்னதுன்னு சொல்லி கேஸ் போடுறாங்க. பாம்பு பல்லுக்குள்ள விஷத்தை வச்சிருக்கிற மாதிரி இவங்க எப்பவுமே நம்ம மேல பகையை வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் மாத்திக்கவே மாட்டாங்க. நம்பினவங்க துரோகம் பண்றப்போ அது எவ்வளவு பெரிய வலியா இருக்குன்னு நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியது இல்லம்மா. இப்ப அதான் நம்ம உனக்கு நடந்துட்டு இருக்கு. உங்க அம்மா எல்லாத்தையும் சொன்னா. அந்த பாபு பையன் மதி கொடுக்கிற சாவிக்கு ஆடுறான்னு கேட்ட எனக்கே கோவம் வந்துச்சு. இங்கேயும் அதே தானம்மா. அந்த நடராஜ் பையன்ல இருந்து அத்தனை பேரையும் நம்பி நம்பி லட்ச லட்சமா அள்ளி இறைச்சேன். கடைசியில என் சட்டையை பிடிச்சு அடிக்க வந்ததாமா மிச்சம். இதெல்லாம் பாக்குறதுக்கு எங்க அண்ணன் உயிரோட இல்ல. அது வரைக்கும் நான் புண்ணியம் பண்ணியிருக்கேம்மா. பொண்டாட்டியில இருந்து புள்ள வரைக்கும் ஒருத்தர் கூட சரியில்லைங்கிறத பார்க்காமலே செத்து போயிட்டாரு. உனக்கே தெரியும், அந்த நடராஜ் பையன் ரோட்ல போறவங்க தாலி அறுத்தவன். அவன் நல்லவன், நம்ம சஞ்சய் கெட்டவனா? யாரு என்ன சொன்னாலும் சரி, எனக்கு என் புள்ள முக்கியம், என் பொண்ணு முக்கியம். நாங்க 2 பேரும் வாழ்றது உங்க 2 பேருக்காக தானமா. நான் சராசரி மனுஷன். எனக்கு கோவம் வந்தா அதை சட்டுன்னு காமிச்சிருவேன். ஆனா உங்க பெரியம்மா அப்படி இல்லம்மா. மனசுக்குள்ளேயே அப்படியே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு திட்டம் போட்டு பழி வாங்குறவன். சதிய சதியால தான் முறியடிக்கணும். இப்ப சொல்லுமா, நான் 2 பேரை விலைக்கு வாங்கி என் பிள்ளைய வெளியே கொண்டு வரதுல என்ன தப்பு? நான் உன் அப்பாமா. பிறந்ததுல இருந்து நீ என்ன பார்த்துட்டு தானே இருக்க. நான் அப்படி என்ன கொலை பண்ணிட்டேன், கொள்ளை அடிச்சிட்டேன் சொல்லு. ஆனா நான் என்னமோ கெட்டது செய்யறதுக்காகவே அவதாரம் எடுத்து வந்த மாதிரி என்னை பத்தி தப்பு தப்பா பரப்பி விட்டுட்டா. நான் பெத்த பொண்ணு, நீ என்ன தப்பா தானே நினைக்கிற? இதாம்மா அவங்க ஜெயிக்கவும் நான் தோக்கவும் ஆரம்பிச்ச இடம். சரி விடுமா, இதுக்கு மேலே உனக்கு சொல்லிதான் புரிய வைக்கணும்னா என் விதியை நினைச்சு நான் நொந்துக்கணும், அவ்வளவுதான். இல்லப்பா, எனக்கு புரியுது. நீங்க முதல்ல சஞ்சயை வெளியே கொண்டு வாங்கப்பா. மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். அவ நம்ம பொண்ணு வசந்தா. வந்துட்டியா? என்னம்மா? என்னம்மா கேண்டீன்ல ரொம்ப கூட்டமா? ஆமாம்மா. பரவாயில்லையா பாட்டி? பரவாயில்லம்மா. அத்தை, நீங்க இந்த பாலை குடிச்சிட்டு இருங்க. நான் கீழே போய் மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறேன். பாத்து பாட்டி. நான் நர்ஸ் கிட்ட சொல்லிட்டு போயிடுறேன். சரிம்மா. சூர்யா, நீயும் வாமா. எனக்கு விவரம் பத்தாது. என்ன? சரிம்மா. இப்ப வந்துடுறேன். சரி சுந்தரி. வரேன் பாட்டி. என்னம்மா மாத்திரை வாங்கலான்னு சொல்லிட்டு எதை யோசிச்சுட்டே வர? குட்டி, உங்ககிட்ட பேசணும்னுதான் நான் வெளியில கூட்டிட்டு வந்தேன். என்னம்மா என்னாச்சு? நான் தான் எல்லாத்தையும் பாத்துக்குவேன்னு சொல்லி உங்க சித்தப்பா வீம்புக்கு நம்ம கிட்ட வந்து சண்டை போட்டாரு. இப்போ உங்க பாட்டி அம்பூன்னு விட்டுட்டு போயிட்டாரு. நீ பால் வாங்க போயிருந்தப்போ டாக்டர் வந்து பாட்டியை நாளை காலைல கூட்டிட்டு போயிடலான்னு சொல்லிட்டாரு. இப்போ அவங்களை கூட்டிட்டு போகணும்னா ஆஸ்பத்திரிக்கு பணம் கட்டணுமே. என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல குட்டி. நாம பணம் கட்ட முடியாம தவிக்கிறோம்னு தெரிஞ்சா பாட்டி மனசு ரொம்ப கஷ்டப்படும். அதான் உன்னை இப்படி தனியா கூட்டிட்டு வந்த. அம்மா, நடராஜ் கிட்ட கேட்டா அவனும் என்ன பண்ணுவா? பாவம்,
கரண்ட் பில்லு கட்டுறதுக்குள்ள திண்டாடி போயிட்டான். அவன் போய் எப்படி? மா, இந்த மாதிரி நேரத்துல நமக்கு வேற வழி இல்லம்மா. முதல்ல நட்ராஜ் கிட்ட சொல்லுவோமா? ஏன்னா இப்ப சொன்னதை அவன் வேற எங்கேயாவது அரேஞ்ச் பண்ணுவாமா. அதை விட்டுட்டு காலை நேரத்துல சொன்னா அவனுக்கு ரொம்ப நெருக்கடி ஆயிடுமா. அவன் தானே பாவம். அம்மா, முதல்ல அவனை இப்ப எங்கேயாவது கடன் வாங்க சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாங்கிறத யோசிக்கலாம். மா, யோசிக்காதம்மா. முதல்ல நட்ராஜ்க்கு ஃபோன் பண்ணுமா. சொல்லுங்கம்மா. நட்ராஜ், டாக்டர் வந்து பாட்டியை விட்டு கூட்டிட்டு போயிடலான்னு சொல்லிட்டாருப்பா. எப்பம்மா? காலையிலப்பா. சரி, நான் காலையில வந்துடுறேம்மா. நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். நட்ராஜ். என்னம்மா சொல்லுங்க. சொல்லுமா. இல்ல, நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு பணம் கட்டணும். உன்னை சிரமப்படுத்துறேன்னு தெரியுது, ஆனா எனக்கு வேற வழி இல்ல. அதான். நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் அரேஞ்ச் பண்றேன். நீங்க கவலைப்படாம இருங்கம்மா. சரிப்பா, நான் வைக்கிறேம்மா. சொல்லா. ஷாம், அது வந்து ஏன்னா இழுக்கிற, என்ன விஷயம்? மேட்டருக்கு வா. காலையில பாட்டியை டிஸ்சார்ஜ் பண்ணணும். சரி, ஹாஸ்பிட்டலுக்கு கட்ட பணம் வேணும். எவ்வளோ வேணும்? ஹலோ ஹலோ நட்ராஜ், இது வேற எப்ப பார்த்தாலும் சார்ஜ் இறங்கிறது. ரொம்ப அர்ஜென்ட்னா அம்மா கிட்ட பணம் வாங்கிக்கலாமே. இல்ல வேணாம், ஷாம் கிட்ட கேட்டிருக்கேன். அவர்கிட்ட கடனா தானே கேட்டிருக்கீங்க. அதே கடனை தான் அம்மா கிட்ட நான் வாங்கி தரேனே. ஏன் உங்க அம்மா என்ன வட்டி கடை வச்சிருக்காங்களா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இங்க பாரு திவ்யா, நான் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கேன். வேணாம், போயிடு. நான் என்னங்க தப்பா பேசிட்டேன்? எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? பின்ன என்ன, வேணான்னு சொன்னா விட வேண்டியதானே? அதுக்கே இப்படி? நல்லதுக்கு தானே சொல்றேன். யாரும் என் நல்லதை பத்தி யோசிக்க வேணாம். யாரோனா? அப்ப நான் யாருங்க? இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? நான் ஏதாவது உதவி பண்ணுன்னு கேட்டேனா? இன்னொருத்தர்கிட்ட கேட்கறதுக்கு எங்க கிட்ட கேட்டா என்ன தப்பு? பாத்தியா பாத்தியா, ஒரு நாள் உங்க வீட்டுல தங்கினா உடனே உங்களுக்கு எல்லாம் அடிமையா இருக்கணும்னு நினைச்சிட்டீங்கல்ல? என்னங்க இது? யாருங்க உங்களை அப்படி சொன்னா? தேவையில்ல, இங்க இருந்தா நீங்க அப்படிதான் பண்ணுவீங்க. இந்த நேரத்துல எங்க போறீங்க? நான் எங்கேயோ போறேன், உனக்கு என்ன? என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? நான் உங்க வைஃப். நீ என் வைஃப் தான், நான் இல்லன்னு சொன்னேனா? என்னம்மா, என்ன பிரச்சனை? மாப்பிள்ளை ஏன் கோச்சிட்டு போறாரு? பாட்டியை டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு பணம் இல்லாம தவிக்கிறாரு. அம்மா கிட்ட கேட்கலான்னு சொன்னதுக்கு கோச்சுக்கிட்டு போறாரு. என்னம்மா இது? இதுக்கே கோச்சிட்டு போனோம்? எனக்கு தெரியலம்மா. சரி விடு, அவரும் என்னதான் பண்ணுவாரு. முதல்ல அவர் வீட்ல இருந்து வர பிரஷரை குறைக்கணும். திவ்யா, நான் நினைச்சதை விட நீ மோசமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க போல இருக்கு. இத பாருமா, அம்மா சொல்றத மட்டும் கேளு, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். இத பாரு, கண்ணை தொடச்சுக்க, போய் படு, எல்லாம் சரியாயிடும். போய் படுமா, போமா, நான் பாத்துக்கிறேன்.
ட்ராக்ல வண்டி வந்துருச்சு.